சொல்ற அழகான உயிரோட்டமுள்ள ஒரு இளம் பிராயத்து காதல் கதை. இதுதான் ஹபீபி. ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால் அது ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண் கிட்ட அந்த பெண் எதை தைரியமா பேசுறா, அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை எந்த இடத்துல வளர்த்துருக்கு. பெண் உரிமைன்னு பேசுகிறோம், பெண் உரிமையை கொடுக்கறது இல்லை. பெண்கள் இப்போ அதுவாக எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களே பேசுகிறாங்க. எனக்கு கடைசியில் அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்பா. கைத்தட்டிட்டேன் அறியாமல். ஏன்னா ஒரு பெண் அந்த பேசுகிற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. இந்த படத்தில் இருந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. இதோ ஒரு அரபிக் மியூசிக் பண்ணது மாதிரியே இருந்தது. இந்த படத்தை அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களை பற்றி கேட்கும்போது நான் ஒரு மேடையில் சொன்னேன், அது போன ஒரு மேடையில் சொன்னேன், வாரம் வாரம் உங்கள் படம் வருது சார் அப்படின்னா. அது சந்தோஷமாக தான் சொன்னேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 படம் பண்ணுற மியூசிக் டைரக்டருக்கு எஃப்எம்எஸ்க்கு ஒரு ஆர்ஆரும், தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு ஆர்ஆர் தான் வருது. அந்த மாதிரி தான் மியூசிக் அந்த கடைசி 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வாரம் வாரம் வந்தாலும் அவ்வளோ சமுத்திரக்கன் எனக்கு சொன்னார், நான் சந்தித்த மியூசிக் டைரக்டர்லேயே சிறந்த மனிதன்டா அப்படின்னு சொன்னார். அண்ணா அப்படி வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டார். சொன்னீங்கல்ல விஜய் மில்டன், நீங்கள் எங்கிட்டு சுற்றி வேலை பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இருக்கும். விஜய் மில்டன் சார் இதே வார்த்தையை சொன்னார், உழைப்பாளிடா அப்படின்னார். மீரா கதிரவன் சொன்னேன், மாப்பிள்ளை நான் பண்ணுற டார்ச்சருக்குலாம் மற்ற மியூசிக் டேரக்டர்னா ஓடி இருப்பான்டா, அவன் அவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக அவங்கள பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அவங்களோட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அத்தனை பேர் தான் சேர்ந்து மீரா கதிரவனுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திரைப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இது. நல்ல படம் இது. வெற்றி அடையணும், கமர்ஷியல் சினிமாவுக்கு நடுவில் இது ஜெயிச்சிடணும் அப்படின்லாம் ஒரு நார்மல் வார்த்தைகள் இல்லாமல் இதுதான் படம் அப்படின்னு எனக்கு சொல்ல தோணுது. இதுதான் படம். இப்படி படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். இப்படிப்பட்ட படத்தை எடுக்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இயக்குனரும் சென்னை நோக்கி வரணும். நோ 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 ஃப்ளோ கெட்டு போச்சு. சரி, நான் இது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா, ஒரு இயக்குனர், நான் நிறையா படங்கள் பார்க்குறேன், நிறையா நல்ல படங்கள் எடுத்திருக்காங்க, நிறையா நல்ல இயக்குனர்கள் உருவாகியிருக்காங்க. தங்கலான் பார்க்கும்போது நான் ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்ணி அவ்வளவு பேசினேன் அந்த உழைப்பை பற்றி. ஆனால் ஒரு கடந்த 10 வருஷத்தில் ஒரு கதைக்குள்ள இவ்வளவு இன்வால்வ் ஆகி இவ்வளவு கேரக்டர்ஸை அவ்வளவு இயல்பாக உருவாக்கி ஒவ்வொரு கேரக்டரையும் உயிரோட்டமாக மாற்றி நம்மளை நம்ப வச்சு அந்த கிராமத்துக்குள்ளே நம்மளே உள்ளே போக வைக்கிறதுக்கு அந்த மீரா கதிரவனோட உழைப்பு ஹாட்ஸ் ஆஃப். அவ்வளவு உழைச்சிருக்காரு அந்த படத்துக்கு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் உழைச்சிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம் நம்ம சில படங்கள் பார்ப்போம், ஒரு 10 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஒரு 5 சீன் நல்லா பண்ணியிருப்பாங்க, பட்ஜெட்லேயும் சொல்லுவாங்க 5 சீன் நல்லா எடுங்க சார், மிச்சம்லாம் சுருட்டிருங்கம்பாங்க. ஆனால் அப்படி சினிமா நமக்கு எடுக்க தெரியாது. ஆனால் அதை தாண்டி மீரா கதிரவனோட படங்களில் இது த பீக், அவரோட பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னா இதுக்கு மேலே அவர் இன்னொரு படம் எடுக்கணும், அது எனக்கு ஆசை தான். ஆனால் இந்த படம் என்னை அவ்வளவு பிரமிக்க வச்சிருச்சு. ஏன்னா அது ஒரு நாவல் மாதிரி இருக்குது. அந்த படம் திரைக்கதை பார்த்தீங்கன்னா ஒரு சூறக்காத்து மாதிரி இருக்குது. எந்த பக்கம் திரும்புது, எந்த பக்கம் போகுது, எந்த சீன் மாறுது, எந்த கேரக்டர் எப்படி பேச போகுது, நோபடிஸ் கெஸ். நீங்கள் இதுதான் இதுக்கப்புறம் நடக்க போகுதுன்னு ஒருத்தர் கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்காக ஸ்க்ரீன் பிளேயில் நம்ம நினைப்போம் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. ஆனால் வேறு ஒன்று வரும். ஆனால் அதை நம்ம நினச்சதை விட பிரமாதமாக இருக்கும். அவங்க பேசுகிற டயலாக்ல இருந்து ஒன்று பிரமாதமாக இருக்கும். இந்த படம் ஒரு வாழ்வியல், 30 வருஷ வாழ்வியலில் ஒரு மனிதன் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே இருந்தான், 30 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே இருக்கான், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆணிடம் ஒரு பெண் எதை பேச தயங்கினால் அது ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண்கிட்ட அந்த பெண் எதை தைரியமாக பேசுகிறா, அதுக்கான காரணம் படிப்பு, பொருளாதாரம், முன்னேற்றம். இது எல்லாம் ஒரு மக்களை எந்த இடத்துல வளர்த்துருக்கு. பெண் உரிமைன்னு பேசுகிறோம், பெண் உரிமையை கொடுக்கறது இல்லை. பெண்கள் இப்போ அதுவாக எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க, அவங்களே பேசுகிறாங்க. எனக்கு கடைசியில் அந்த பெண் பேசும்போது நீ எனக்காக ஏன் பேசலை அப்படின்னு கேட்பா. கைத்தட்டிட்டேன் அறியாமல். ஏன்னா ஒரு பெண் அந்த பேசுகிற சுதந்திரத்தை அவர் பேசியிருக்காரு. அப்புறம் ஒரு சமூக மாற்றத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்வில் எங்கே இருந்துச்சு, நம்ம கிராமம் எங்கே இருந்துச்சு, வெளிநாடுகள் போகிறது குற்றம்னு சொல்கிறோம். ஆனால் வெளிநாடு போய் தான் பிழைக்கணுமா, நம்ம ஊரில் பிழைக்க முடியாதான்னு பேசுகிறோம். ஆனால் வெளிநாடு போகும்போது அங்கேருந்து வர்ற பொருளாதாரம் நம்ம நாட்டை, நம்ம படிப்பை, நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிருக்கு, எவ்வளோ தூரம் இது நம்மளை வேற ஒரு உலகமாக கொண்டு வந்துருச்சு அப்படின்றத ஒரு அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு ஷாட்டு பார்க்குறேன், ஒரு டாப் ஆங்கிள் வச்சுருக்காரு, எல்லாம் ஓட்டு வீடாக இருக்குது. அப்புறம் 30 வருஷம் கழிச்சு உள்ள ஷாட்டை கொண்டு வர்றாரு, அது ஒரு டாப் ஆங்கிள் வச்சுருக்காரு,
ஓடுகளே இல்லை, எல்லாம் மொட்டை மாடி வீடுகளாக இருக்குது. எங்கே மாறி இருக்கு இந்த சமூகம் அப்படின்றத அவ்வளோ அழகாக உள்ளுக்குள்ள கட்டமைப்பில் கொண்டு வந்திருக்காரு. இதுக்குள்ளே நடிச்சிருக்க ஒவ்வொருத்தரும் அது கஸ்தூரிராஜா சார் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவராக இருக்கார். மிச்சம் எல்லாருமே ஏதோ ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே நம்ம உள்ளே போனது மாதிரியே இருக்குது. ஆனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கஸ்தூரிராஜா சார் உள்ளுக்குள்ளே அந்த கதைக்குள்ளே போய் அந்த கேரக்டராகவே அவர் பேசுகிற விஷயம், நடக்கிற விஷயம், அவர் நைட்டு பூரா அவர் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணேன். நான் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட அரை மணி நேரம், சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் தூங்கினாலும் கொஞ்சம் நேரம் முடிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால் நீ அவர் இப்போ வந்து சொல்கிறார், நீங்கள் நைட்டு தூக்கத்தை கெடுத்து இன்னும் தூக்கம் வரலன்றார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. ரொம்ப எனக்கு ஏன் அவ்வளோ சந்தோஷம்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி ஒரு படம் பார்த்து, ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு டைரக்டர் இப்படி மெனக்கட்டுருக்காண்டான்னு பார்த்து. இந்த டைரக்டர் மெனக்கட்டுறதுக்காக இல்லை, இங்கே வந்து நிற்கணும், இந்த படம் என்ன ஆனாலும் தோளில் நம்மளும் சேர்ந்து சுமக்கணும். இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கும் போது தான் நல்ல சினிமாக்கள் மீண்டும் வர ஆரம்பிக்கும். நம்மளோட வாழ்க்கை பற்றி, நம்மளோட வாழ்வியலில் உள்ள பிரச்சனைகள் பற்றி, ஒரு பிரச்சனையை எப்படி சினிமா பேசணும், அதுக்காக கமர்ஷியல் சினிமா வேணாம்லாம் நான் சொல்லலை, அந்த இடத்துக்கே நான் போகலை. ஆனால் இந்த மாதிரி சினிமாக்கள் நம்மளை ஒழுங்குபடுத்தும், நம்மை உணர வைக்கும், நம்ம வாழ்க்கை எதுன்னு சொல்ல வைக்கும், நம்ம வாழ்க்கையில் எங்கே நிற்கிறோம்னு சொல்ல வைக்கும். கடைசியில் ஒரு டைலாக் வரும், 4 சுவர் இருக்க வீடு தான் வாழ்க்கைன்னு யார் சொன்னா அப்படின்னு. செத்தே போயிட்டேன் நான். 4 சுவர் இருக்க வீட்டுக்குள்ளே தான் சந்தோஷம் இருக்குன்னு யார் சொன்னா? அருமையான ஒவ்வொரு டைலாக்கும் பிச்சிருப்பார். எல்லா கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறேன், ஏதோ கஸ்தூராஜா பேசுகிறதா இருக்கட்டும், அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த ஹீரோயின் அந்த பொண்ணு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த பொண்ணுலாம் லவ் பண்ணலான்னு தோணிச்சு எனக்கு. வயசு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அவ்வளோ அழகு, அவ்வளோ யதார்த்தம், அவ்வளோ சூப்பர், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஒவ்வொரு இடமும் அந்த பொண்ணும் பேசுகிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு முஸ்லீம், நான் தான் சொன்னேன், முதல் ஒரு இலக்கியத்தை முஸ்லீமில் எழுதுனது ஒரு பெண் எழுத்தாளர். அவங்க வந்து நாகூரை சேர்ந்தவங்க. எனக்கு அந்த பெண்ணோட கதாபாத்திரம் மாதிரி தெரிஞ்சு இந்த கதாபாத்திரம். அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப மெனக்கெட்டுருக்கன்றப்போ அந்த அந்த டைரக்டரை நம்ம வந்து விட்டுறக்கூடாது. அந்த படத்தை நம்ம வந்து ஏதோ கடந்து போயிடக்கூடாது. நம்மளும் கூட நிற்கணும், நம்மளும் கையை கோர்த்து நிற்கணும், நம்மளும் பேசணும், நம்மளும் வந்து அந்த படத்தை பற்றி கொண்டு போகணும், நம்ம ப்ரொமோட் பண்ணணும். எனக்கு ஒரு நல்ல படம் பார்த்தா கண்டிப்பாக தூக்கம் வராது. நேற்று நைட்டில் சுத்தமாக தூங்கலை, 5 மணி ஆச்சு சார். மண்டைகளை நானாக பேசிகிட்டே இருக்கேன், இது எப்படி நிகழ்ந்ததுன்னு. அதுக்கு என்னென்னா ஒருத்தனோட சினிமா மேலே இருக்கிற வெறி, சினிமாவை வந்து அவன் நேசிக்கிற வெறி, அவன் ஒவ்வொருத்தட்டையும் வேலை வாங்கியிருக்க விதம். சாம்சிஎஸ் எங்க அட்சப் சூப்பராக இருக்கும் உங்கள் மியூசிக். அந்த படத்துக்கு அவ்வளோ உயிரோட்டம் உங்களால் தான் கிடச்சிருக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஒரு படத்துக்கு ரீரிகார்டிங் எவ்வளோ முக்கியன்றது உங்கள் இந்த படத்தை பார்த்தாங்க நிறைய பேர்த்து புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ இன்வால்வ் ஆகி ஒரு முஸ்லீம் குடும்பத்துக்குள்ளே, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே, அந்த பேக்ட்ராப்பில் அந்த மாதிரியான ஒரு இசை ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாட்டெல்லாம் எக்ஸலண்ட், எல்லா பாட்டுமே. இந்த படம் வந்து எல்லாருக்கும் சிறந்த படமாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும், எல்லாரும் இந்த படத்தை பாராட்டுவாங்க. நான் குறிப்பாக வேண்டிக்கிறது, இந்த படத்தை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம விமர்சனம் அப்படின்னு வரும் பொழுது நியாயமான, உண்மையான ஒரு நல்ல சினிமாவை ஒரு உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சா ஆனந்த விகடன் மாதிரியான பத்திரிகைகள் 65க்கு மேல் இந்த படத்தை கொடுத்தே ஆகணும், 65க்கு மேலே கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. அதே மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறவங்க, பத்திரிகையாளர்கள், நண்பர்கள் எல்லாருமே இவ்வளவு நாள் நீங்கள் சினிமாவுக்குள்ளே இத்தனை நண்பர்களோட, இத்தனை இயக்குநர்களோட, இத்தனை தயாரிப்புகளோட கடந்திருக்கீங்க, பழகியிருக்கீங்க, எல்லாரோடையும் கைகோர்த்துருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல சினிமாவை உச்சிமுகம்னு நினச்சிங்கன்னா இதில் உள்ள வெறுப்புகள் யாருமே இருக்கிறதையும் மறந்துட்டு நீங்கள் இந்த சினிமாவை கொண்டாடியே தீரணும். விமர்சனங்கள் பண்ணும் பொழுது நீங்கள் கொண்டாடுறதுல தான் இந்த திரைப்படம் இருக்குது, இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட போய் சேரும். இது வந்து ஒரு ஹீரோக்கள் இருக்கிற, ஒரு அறிமுகமான ஆட்கள் இருக்கிற படங்கள் இல்லை. அதனால் எல்லாம் புதுசுன்றப்போ ஒரு போஸ்டரை பார்த்தோன்னா நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு முஸ்லீம் கலாச்சாரம் உள்ள படம், எல்லாம் புதுசாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, யார் சொன்னால் கேட்குறாங்கன்னா, இந்த விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, எல்லா விமர்சனங்களையும் சொல்கிறேன், அதாவது யூடியூப்பில் பண்ணுறவங்க, எழுதுகிறவங்க எல்லாரையும் நீங்கள் எல்லாருமே ஒரு சினிமாவை இத்தனை வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இத்தனை வருஷம் சினிமாவில் வாழ்ந்திருக்கீங்கன்னா இந்த சினிமாவுக்கு உண்மையாக உங்கள் விமர்சனம் தேவை என்பது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இசையமைப்பாளருக்கு வாழ்த்துக்கள், அந்த தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மீரா கதிரவன் வாங்க. நான் இரவு வர 3 முறை கட்டி பிடிச்சிட்டேன், 4வது முறை.
பேசணும் நிறைய. இப்போ இந்த இந்த ஹபீபி இப்படி வந்திருக்குன்னா சேரன் சார் வந்து போட்ட பாதை. தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த ஒரு ஃபிலிம் மேக்கர். அவருடைய படங்கள் பார்த்தா நாங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். சேரன் சார் வந்து ஆக்சுவலி அவரெல்லாம் சந்திக்க மாட்டோமான்னு நானும் ஏங்கியிருக்கிறேன். வந்து இன்றைக்கி அவர் வாயால் நான் இவ்வளோ கேட்குறதுங்கிறது வந்து இறைவன் மிகப்பெரியவன். நன்றி. எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். சாரி, நான் இப்போ தான் வந்தேன் மீராவுக்காக. எனக்கு உண்மையாக சொல்லணும்னா நாளைக்கு என் படத்துக்கு சென்சார் அப்ளை பண்ணேன். அந்த வேலையிலேருந்து ஓடி வந்தேன். வேறு யாராக தான் வந்திருக்கேன் மீராவுக்காக. ஏன்னா மீராவுக்கும் எனக்குமான நட்பு அது ரொம்ப நேரம் பேசலாம், இங்கே பேச முடியாது ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க. மீராவும் நானும் தங்கர் பச்சான் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணவங்க. அது எப்போன்னா அந்த ஃபோன்லாம் வந்ததில்லை, அந்த ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய கதை இருக்குது. அதுவும் செகண்ட்ஸில் தான் அந்த ஃபோன் வாங்கினோம், அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அப்போ வந்து கால் பண்ணும்போது காசு அதிகமாக இருக்கும். அவனுக்கு நான் மிஸ்டு கால் கொடுப்பேன், அவன் எனக்கு மிஸ்டு கால் கொடுப்பான். அதில் யார் அந்த காலை அட்டன் பண்ணால் பேசணும் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கும் பெரிய போட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் ரிலையன்ஸ்லேருந்து 500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. எவ்வளோ வேணாலும் அன்லிமிட்டடில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாரதி மோகன் சார் எங்கள் அசோசியேட் டைரக்டர், அவருக்கு அந்த ஃபோன் கிடச்சிருச்சு. அப்போ தான் அவர் தான் எங்களுக்கு அப்போ வந்து அவர் தெய்வம். எப்போ வருவார் ஃபோன் பேசலாம் அப்படின்னு நானும் அவன் இதுவாக இருப்போம். அந்த தென்றல் படம், அது படம் அந்த ஆஃபீஸில் தான் 2 பேருமே ஆஃபீஸ்லேயே தங்கிட்டான். ஏன்னா 2 பேருக்குமே இருக்கிறதுக்கு இடம் இல்லை. தங்கியிருந்த இடத்துல 2 பேருமே வரட்டி விட்டாங்க. ஏன்னா 2 பேருமே கொஞ்சம் அதிகமாக பேசுவோம்னு வச்சுக்கோங்களேன். மீரா என்னை விட அதிகமாக பேசுவான், நல்ல ஊமை குசும்பு வேறு. அப்போ வந்து அந்த ஆஃபீஸில் வந்து கீழே வந்து லிங்குசாமி சாருடைய ஜி படம், மேலே வந்து அமீர் சாருடைய ராம் படம், நடுவில் எங்கள் படம் தென்றல். அப்போ தான் அமீரனெல்லாம் பார்ப்போம். அவர் மேலேருந்து அப்படியே ஸ்டைலில் ஒரு கையை விட்டுக்கிட்டு வருவார் கீழே, எங்களையெல்லாம் பார்ப்பார். இவங்கெல்லாம் எதுக்கு சினிமாவுக்கு வந்தாங்கிற மாதிரியே பார்ப்பார். அவருக்கு பின்னால் சசிகுமார் சார் வருவார், அவரெல்லாம் எங்களை முறைக்கிறது மாதிரியே பார்ப்பார். அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் நானும் அவனும் அங்கேயே தங்கி 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சுன்னா ஆளுக்கு ஒரு ரூமில் போய் தங்கிக்குவோம். அப்படி எனக்கும் அவனுக்கு நட்பு. அதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய சினிமாவை பேசியிருக்கோம், நிறைய இலக்கியங்களை பேசியிருக்கோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் கிடையாது, எனக்கு தெரியும். எப்படியும் 7 மணிக்கெலாம் வந்துடுறா அப்படின்னா 8:30 போனாலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன்னா இவன் வேலை பார்த்ததை விட ராம் ஒரு பெரிய வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான், நீ வந்துடணும். அதனால் எத்தனை மணிக்கு போனாலும் நமக்கு பேசுகிறதுக்கு மைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது மீரா 4 வருஷம் ஆச்சு நீ படம் பண்ணி, அதனால் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நீ பெருசாக சம்பாரிச்சது. இத்தனை இயக்குனர்கள், முக்கியமான அத்தனை இயக்குனர்களுமே வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் இந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்ல படம். எல்லாருமே பேசியிருப்பாங்க, நானும் பேசும்போது அது ரிப்பீட்டாக தான் இருக்கான். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்கள். இவ்வளவு பெரிய இந்த கல்ச்சரை, இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வலியை, இந்த மக்களுடைய யதார்த்தத்தை அவ்வளவு அழகாக பதிவு பண்ணியிருந்தான். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம். நானும் சுசீந்திரனும் தான் இந்த படத்தை பார்த்தோம். 2 பேருமே வெளில வரும்போது கண் கலங்கி போய் தான் நாங்கள் வந்தோம். அப்படி ஒரு படம். அந்த படம் பண்ணும்போது கஸ்தூரி ராஜா சார் தான் மெயின் கேரக்டராக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்டா தேவையில்லாத வேலை அப்படின்னு இந்த வார்த்தை அப்படியே சொன்னேன். ஏன்டா வேறு ஆர்டிஸ்ட்லாம் கிடைக்கலையா அப்படின்னு. படம் பார்க்கும்போது சார் இந்த கேரக்டரை தவிர வேறு யாருமே பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ அழகாக அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அதில் நடித்த எல்லாருமே பேர் எனக்கு நான் இதுவும் இல்லை, ஆனால் எல்லாருமே அவங்கவுங்க எல்லாருமே அந்தந்த கேரக்டர் அங்கே எல்லாருமே அவ்வளோ சூப்பராக அற்புதமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி சாம் சார், உங்கள் படத்தில் இருந்து டோட்டலாக வேறு மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு அரபிக் மியூசிக் பண்ணது மாதிரியே இருந்தது. இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. உங்களை பற்றி கேட்கும்போது நான் ஒரு மேடையில் சொன்னேன், அது ஒரு மேடையில் சொன்னேன், வாரம் உங்கள் படம் வருது சார் அப்படின்னா. அது சந்தோஷமாக தான் சொன்னேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 படம் பண்ணுற மியூசிக் டைரக்டருக்கு எஃப்எம்எஸ்க்கு ஒரு ஆர்ஆரும், தமிழ்நாடு இந்தியாவுக்கு ஒரு ஆர்ஆர் தான் வருது. அந்த மாதிரி தான் மியூசிக் அந்த கடைசி 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் வாரம் வந்தாலும் அவ்வளோ சமுத்திரக்கன் என்ன சொன்னார், நான் சந்தித்த மியூசிக் டைரக்டர்லேயே சிறந்த மனிதன்டா அப்படின்னு சொன்னார். அண்ணா அப்படி வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டார். சொன்னீங்கல்ல விஜய் மில்டன், நீங்கள் எங்கிட்டு சுற்றி வேலை பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இருக்கும். விஜய் மில்டன் சார் இதே வார்த்தையை சொன்னார், உழைப்பாளிடா அப்படின்னார். மீரா கதிரவன் சொன்னேன், மாப்பிள்ளை நான் பண்ணுற டார்ச்சருக்கெலாம் மற்ற மியூசிக் டைரக்டர்னா ஓடி இருப்பான்டா, அவன் அவ்வளோ இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி
அவ்வளோ பெருமையாக அவங்கள பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா உடனே அந்த மியூசிக் கொடுத்து அந்த ஒரு டைரக்டரோட சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே மாதிரி மகேஷ் முத்துசாமியுடைய ஒளிப்பதிவு மிக அற்புதம். சார் இருக்காரா இல்லைன்னு தெரில. நான் சந்தித்த கேமராமேனில் மிக அற்புதமான மனிதர். இன்றைக்கி நானும் மிஸ்கின் சாரும் அவரை பற்றி ஒரு இன்டர்வியூவில் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த டீம் எல்லாருக்கும் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் முதற்கொண்டு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். மீடியா எல்லாரும் இந்த படத்தை போய் கொண்டு சேருங்க. இது கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான படமாக அமையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு இசை வெளியீடு என்பது இசையமைப்பாளர் மற்றும் பாடலாசிரியருக்கான தினம். சாம் சிஎஸ் தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். யுகபாரதியின் பாடல்களை கவிதை போல் வாசிப்பதில் அலாதி நாட்டமுடையவன் நான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும். பொதுவாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதற்கு அப்புறம் இன்ஃப்ளூயன்சஸ் அதை பற்றி பேசுவது அலசுவது என்பதெல்லாம் வேறு. இதுபோல் ஒரு மேடையில் கூடி சக கலைஞர்களும் இயக்குநர்களும் எழுத்தாளர்களும் அந்த படத்தை கலந்தாய்வு செய்வதும் கலந்துரையாடுவதற்குமான வாய்ப்பு மிகவும் குறைவு. ஹபீபியை நான் ஏற்கனவே பார்த்துவிட்ட காரணத்தால் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மேடையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்திய சினிமாவின் வணிக கட்டமைப்பில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே வருகின்ற மாறுதல்களின் காரணமாக இயக்குநர்களும் கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் ஃபார்முலாக்களையும் ட்ரெண்டுகளையும் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான சினிமா உண்டு. அது நம் வாழ்வியலுக்கு மிக அணுக்கமாக இருக்கக்கூடிய சினிமா. நம் மனதை வருடக்கூடிய, தொடக்கூடிய, பாதிக்கக்கூடிய கதைகளை சுமந்து வரும் சினிமா என்பதை ஞாபகமூட்டுகின்ற ஒரு படம்தான் ஹபீபி. இந்த கதையை எழுதி இயக்கியிருப்பது என்னுடைய நண்பர் மீரா கதிரவன் என்பதில் தனிப்பட்ட முறையிலும் நான் பெருமைப்படுகிறேன். 80களில் வாழ்வாதாரம் தேடி நாடு விட்டு நாடு செல்லக்கூடிய கட்டாயத்திற்கு ஆளாகும் ஆண்கள், அவர்களை பிரிந்து பிரிவாற்றாமையில் தவிக்கும் குடும்பத்தினர் மற்றும் மனைவிமார்கள், இயந்திரமயமாக்கலின் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் கைத்தறி நெசவாளர்கள், கூட்டு குடும்பங்களின் சிதைவு, இவை யாவையும் கட்டி கோர்க்கின்ற அழகான உயிரோட்டமுள்ள ஒரு இளம் பிராயத்து காதல் கதை. இதுதான் ஹபீபி. That doesn't mean this is a dull, dreary, slow-moving film. It's a very entertaining film. ஒரு நல்ல படைப்பின் அடிப்படை தகுதி அதை என்டர்டெயின் செய்ய வேண்டும் என்பது. ஹபீபி is a very entertaining film. ஒரு படத்திற்கு பல பரிமாணங்கள் உண்டு. ஒரு நல்ல படைப்பு என்பது அப்படிதான் இருக்க வேண்டும். அதை ஒற்றை பரிமாணமாக சுருக்குவது என்பது அந்த படைப்பிற்கு நியாயமானதல்ல. இது முஸ்லிம் கதாபாத்திரங்களை மையமாக கொண்ட படமா என்றாலாம். இது முஸ்லிம் கதாபாத்திரங்கள், முஸ்லிம் மக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு ஊரை சார்ந்த பின்புலமாக கொண்டிருக்கக்கூடிய படமா என்றால் ஆம். ஆனால் இது முஸ்லிம் அல்லாதாருக்கு அந்நியமான படமா என்றால் நிச்சயம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஹபீபியில் தெளிவான ஒரு தமிழ் அடையாளம் இருக்கிறது. தமிழ் சமூகத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் தொடக்கூடிய, அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய, ரிலேட் செய்யக்கூடிய பொதுவான அனுபவங்களை பேசுகின்ற ஒரு படம். ஒரு தமிழனால் தமிழர்களுக்காக தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த லோக்கல் லைஸ் யூனிவர்சல் என்பதால் இது மொழி கடந்தும் மாநிலம் கடந்தும் ஜெயிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கிறது. ஒரு கிராஃப்ட், ஒரு எழுத்தாளனாக மீரா கதிரவனின் கிராஃப்டை நான் ரசித்த இடங்கள் ஏராளம் உண்டு இந்த படத்தில். ஒரு குறிப்பிட்ட காட்சியை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். கூட்டு குடும்பத்தில் ஒரு பெரும் சண்டை. எல்லோரும் ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறார்கள். அப்பொழுது உணவு கேட்டு ஒரு வறியவர் வாசல் வந்து குரல் கொடுக்கிறார். கஸ்தூரி ராஜா சார் மிக பிரமாதமாக நடித்திருக்கக்கூடிய ஒரு காட்சி அது. இந்த சண்டைக்கு நடுவில்
அப்படி ஒரு இடைச்சல்கள் தேவையா என்றால் தேவை இல்லைதான். ஆனால் அந்த மனிதர் வந்து ஐயா உணவு வேண்டும் என்று கேட்கும் பொழுது சண்டையை நிறுத்திவிட்டு கஸ்தூரி ராஜா சார் அவர்கள் சொல்வார்கள், ஐயா இன்று உணவு கொடுக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை, எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார். இன்றைக்கு அந்த ஊரில் அப்படிப்பட்ட ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாழ்வியலை, ஒரு பண்பாட்டை இந்த படம் ஆவணப்படுத்தி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தின் ஆவணமாக ஒரு நல்ல படம் இருக்க வேண்டும். அதற்கான தகுதி இந்த படத்திற்கு உண்டு. இது மாதிரி நிறைய தருணங்கள் இந்த படத்தில் உண்டு. நவநாகரிகமான உடை அணியக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து சமய சார்பின் காரணமாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ நாம் ஒரு முன்முடிவுக்கு வருகிறோம் என்று சொன்னால், நாம் ஒரு முன் தீர்மானத்திற்கு வருகிறோம் என்று சொன்னால், ஒரு ஜட்ஜ்மெண்ட் நிலைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், அது அந்த பெண்ணை பற்றிய ஒரு மதிப்பீடு அல்ல, நம்முடைய மனதில் பதிந்திருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சிகளின் வெளிப்பாடு தான் அது. அதே மாதிரி தான் ஹிஜாப் அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து நாம் ஒரு முன்முடிவுக்கு வருவதும். இதில் ஒரு அழகான பெண் கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் மீரா கதிரவன். ஹிஜாப் அணிந்த ஒரு பெண், முற்போக்கு பேசுகிறார், முற்போக்கு தலைவர்களை மேற்கோள் காட்டுகிறார். தன்னுடைய உட்பியோடு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்கிறார். அந்த ஆண் மெனு கார்டை வாங்கி பார்த்துவிட்டு தனக்கு வேண்டியவற்றை ஆர்டர் செய்துவிட்டு கார்டை திருப்பி கொடுத்து விடுகிறான். இந்த பெண் அந்த கார்டை வாங்கி தனக்கு வேண்டிய உணவுகளை தெள்ளத் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி ஆர்டர் செய்கிறார். இது மாதிரி சின்ன விஷயம் முதற்கொண்டு அடிப்படையான வாழ்வியல் விஷயங்கள் வரைக்கும் தன் சார்ந்த எல்லாவற்றிலும் தானே முடிவெடுக்கின்ற ஒரு அறிவுத்திறம் படைத்த ஒரு பெண்ணாக அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஐம் ப்ரவுட் ஆஃப் யூ மீரா. என்னவோ தெரியவில்லை, எனக்கு இயக்குனர் தாமிராவின் ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. என்னோடு நெருங்கி பழகியவர், என்னை ஒரு நடிகனாக ஆக்கி பார்த்துவிட வேண்டும் என்பதில் பெரிய நாட்டமுடையவர். தன் வாழ்நாள் எல்லாம் நல்ல கதைகளை தாங்குகின்ற சினிமாவை படைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். மீரா கதிரவனும் அது போன்ற ஒரு படைப்பாளிதான். மீரா கதிரவன்களும் தாமிராக்களும் லெனின் பாரதிகளும் தொடர்ந்து படம் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற வரைதான் தமிழ் சினிமா ஆரோக்கியமானதாக இருக்க முடியும். இந்த படத்தை ஆதரிக்க வேண்டியது தமிழர்கள் அனைவருடைய கடமையாகும். சமுத்திரகனி சார் கஸ்தூரி ராஜா சாரை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார். நான் கஸ்தூரி ராஜா சாரின் உதவியாளன், அவரிடம் பாடம் பயின்றவன். நிறைய நினைவுகள் இருக்கின்றன அவரை பற்றி நான் பேசுவதற்கும் சிலாகிப்பதற்கும். ஒரே ஒரு விஷயத்தை மற்றும் சொல்லிக்கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். சமுத்திரகனி சார் சொன்னார், தொடர்ந்து கதைகள் எழுதி கொண்டே இருப்பார் என்று. அதை நான் நேரடியாக பார்த்தவன். ஒரு ரெக்கார்டரை கையில் வைத்துக் கொள்வார், தொடர்ந்து அதில் தன்னுடைய எண்ணங்களையும் சிந்தனை ஓட்டங்களையும் கதைகளையும் பதிவு செய்து கொண்டே இருப்பார். இதை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அதை காட்டிலும் முக்கியமாக இசை மெட்டுகளை கோர்க்கக்கூடிய திறமை இயல்பாகவே கை கொண்ட இயக்குனர் அவர். அவர் வாயால் அவர் பாடி அவர் முணுமுணுத்து இசையை பதிவு செய்கின்ற, அதை கேட்கின்ற அனுபவத்தை பெற்றவன் நான். நாம் இன்று வரைக்கும் பாராட்டுகின்ற, இன்று வரைக்கும் சிலாகிக்கின்ற பல ஹிட் பாடல்கள் அவருடைய இசையில் வந்தவை. ராகுலை பற்றி ஒரு வார்த்தை. பொதுவாக ஒரு படம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை, ராகுல் வந்திருக்கிறாரா இங்கு, வெற்றி பெறுமா தோல்வி பெறுமா என்பதை தெளிவாக துல்லியமாக தீர்மானிக்கக்கூடிய நபர்களில் அவர் ஒருவர். அவர் இந்த படத்தை வெளியிடுவதற்கு முன் வந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பலம் என்று நான் கருதுகிறேன். மீரா கதிரவனும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அத்தனை பேரும் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம்.